கீதா டைரியில தன்னை பத்தி எழுதினதுல அவளை பத்தி எனக்கு தெரிஞ்ச உண்மை போலீஸ்க்கும் தெரிஞ்சிருக்குமா? டைரியில முக்கியமான விஷயத்தையெல்லாம் பேனாவில் அடிச்சிட்டு தான் கொடுத்தேன்னு சொன்னாலே ஜானகி. அவசரம் கொடுக்க சிலதுல அடிக்காம கொடுத்துட்டா போல இருக்கு. கீதாவை பத்தி என்னடா உண்மை கண்டுபிடிச்ச? சொல்லு. கீதா நல்லவ இல்லம்மா. எதை வச்சு அப்படி சொல்ற? கீதா மோகினி கிட்ட பேசி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு வரவழைக்க ட்ரை பண்ணதாகவும், மோகினி தான் திமிரா பேசி வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னதா கீதா சொன்னால, அதெல்லாம் பொய்மா? கீதா மோகினி கிட்ட ஒரு தடவை கூட போன்ல பேசவே இல்லம்மா. பேசின மாதிரி நடிச்சிருக்கா. இதை ஒரு தடவை கண்டுபிடிச்சு அவகிட்ட கேட்டப்போ, அன்னைக்கு ஒரு நாள் மோகினி தப்பா பேசுற மாதிரி கிரியேட் பண்ணி என்னையே மோகினியை தப்பா நினைக்க வச்சுட்டேன். இல்லன்னு மட்டும் சொல்லு. ஆமா மாமா, அவங்க கிட்ட போன் பேசுற மாதிரி தான் நடிச்சேன். என்ன இப்போ? என்ன கீதா ரொம்ப திமிரா பேசுற? எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ணுவீங்க மாமா? என் கழுத்தை நெரிச்சு கொன்றுவீங்களா? என்னை பத்தி நீங்க என்ன சொன்னாலும் அக்காவும் அத்தையும் நம்ப மாட்டாங்க. மோகினியை நீங்க மறுபடியும் கொண்டு வரதா பேசுறீங்கன்னு நினைப்பாங்க மாமா. அதனால நீங்க எதுவும் பேசாம என் கல்யாணத்துக்கு அர்ச்சத்தை போட்டு வாழ்த்திட்டு தம்பி பொண்டாட்டின்னு மரியாதை கொடுங்க மாமா. இந்த விஷயத்தெல்லாம் டைரியில எழுதி வச்சுட்டு தான் யாருன்னு காட்டிட்டு போயிட்டாமாவ. என் மருமக கீதாவா அப்படி பண்ணா? என் பொண்ணு மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. தப்பான எண்ணத்தை தூண்டி நானே என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டேன். அத்தை, இவர் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு கீதாவை பத்தி சொல்றாரு. அவர் போய் சொல்றாரு அத்தை. உண்மையிலே கீதா. நீ கொஞ்சம் பேசாம இரு ஜானகி. அம்மா, நான் பொய்யெல்லாம் சொல்லலம்மா. கீதாவே தன் கைப்பட டைரியில எழுதி வச்சிருக்காமா. அதை படிச்சுட்டு தான் போலீஸ் என்ன வர சொன்னாங்க. நான் கீதாவை மிரட்டினது என்னவோ உண்மைதாம்மா. மிரட்டினா கொலை பண்ணிடுவாங்களா? எப்படி உன் மேல போலீஸ் சந்தேகப்படலாம்? கொலை பண்றவன என் பையன். அப்படியே உன்னை நான் வளர்த்திருக்கேன். கிருஷ்ணா கார்த்திக் மேலேயே இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா. அப்போ என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்பா? கிருஷ்ணாவுக்கு என் விஷயம் தெரிஞ்சது என்ன நடக்கும்னு தெரியலையே. நான் கீதாவை திட்டினது உண்மைதாம்மா. அவ கூட டைரியில கார்த்திக் மாமாவால எனக்கு ஆபத்து வரும்னு எழுதி வச்சிருக்காளாம். அதனாலதான் போலீஸ் கூப்பிட்டு என்ன விசாரிச்சாங்க. ஜானகி கூட கீதா விஷயத்தை வீட்டுல சொல்ல வேண்டாம் தான் சொன்னான். பொய் பேசுறது எனக்கு பிடிக்கல, அதாம்மா சொல்லிட்டேன். அப்ப நான் கீதாவை பத்தி எது சொன்னாலும் நீங்க நம்பியிருக்க மாட்டீங்க. ஏன்னா நான் மோகினிக்கு சப்போர்ட் பண்ணி கீதாவை பத்தி தப்பா சொல்றேன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. அதனாலதாம்மா சொல்லல. அப்பா, உங்ககிட்ட கூட சொல்லல, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. சாரிப்பா. அத்தை, சாரி. கீதாவை பத்தி பேச வேண்டிய சூழ்நிலை வந்ததுனால தான் நான் இதை சொன்னேன். என் பொண்ணா இப்படின்னு எனக்கே அசிங்கமா இருக்கு மாப்பிள்ள. என் வயிற்றுல நெருப்பள்ளி கொட்டிட்டு போயிருக்கா. எவ்வளவு கெட்டவளா இருந்திருக்கா, என்னாலேயே தாங்க முடியலையே. சாரி ஜானகி, எனக்கு இருக்கிற தலைவலி போதும். இதை வேற மறைச்சிக்கிட்டு இருக்க முடியாது. சாரி. சாரி அத்தை. கீதா அப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. பர்சனலான சில விஷயங்களை நான் அடிச்சுதான் கொடுத்தேன். பக்கம் கேப் விட்டு எழுதிருந்ததுனால நான் அதை கவனிக்கல. போலீஸ் ஏதாவது அடிச்சிருந்தா கூட அதை கம்ப்யூட்டர்ல கொடுத்து அடிச்சு திரும்ப பண்ணி படிச்சிருவாங்களா அத்தை? என்கிட்ட தனியா விசாரிச்சப்போ இதை சொன்னாங்க. கீதாவை நம்பி நம்ம எல்லாருமே ஏமாந்துட்டோம் அத்தை. உங்க அம்மாவுக்கே தெரியல ஜானகி. பெந்து முடிச்சுக்கிட்டு அழறாங்க பாரு. பரவாயில்ல விடு, போலீஸ் வேகமா இருக்காங்க. கூடி சீக்கிரமே கொலைகாரனை பிடிச்சிருவாங்கன்னு தோணுது. கௌதம் சீக்கிரமா வெளியில வந்துருவான் பாரு. யசோதா, யசோதா வேலைக்காரி. இந்த மனுஷனுக்கு வர வர கொழுப்பு ஜாஸ்தியா போச்சு. வேலைக்காரின்னு கூப்பிடுறாரு.
இந்த வீட்ல தான் வேலைக்காரின்னு கூப்பிடுற அதிசயம் நடக்குது. ச்சே. கூப்பிட்டா என்னன்னு கேட்க மாட்டியா வேலைக்காரி? பசிக்குது எனக்கு, டைனிங் டேபிளுக்கு வந்து சாப்பாடு போடு எனக்கு. வா. ஏன் முதலாளி இப்படி பண்றீங்க? எல்லாரும் சாப்பிடும்போது கூட உட்காந்து சாப்பிட வேண்டியது தானே. இப்போ உங்களுக்குன்னு தனியா பரிமாற வேண்டியிருக்கு. இங்க பார், எனக்கு பசிக்கும் போது தான் சாப்பாடு போடுன்னு கேட்க முடியும். வா. போதும். சாம்பார் போடவா? ஊறுகாய் எடுத்து வைமா. ஊறுகாய் தீந்து போச்சு, புது பாட்டில் தான் ஓபன் பண்ணோம். இப்ப இருக்கிறத சாப்பிடுங்களேன். ஏய் யசோதா, மாமா ஊறுகாய் கேட்டா எடுத்துட்டு வந்து வை. எதுக்கு இல்லைன்னு சொல்ற? போ எடுத்துட்டு வா. பரவாயில்லையே, மருமக நம்மள நல்லா கவனிக்க சொல்றா. அதிசயம்தான். சரிங்க மேடம். முதலாளி, நெய் போடவா? போடு போடு. போதுமா? போதும் போதும் போதும். ரைஸ் போடவா? கொஞ்சம் போடு. யசோதா, மாமாவை நீ என்னன்னு சொல்லி கூப்பிட்ட? முதலாளின்னு கூப்பிட்ட மேடம். இனி நீ என் மாமாவை அண்ணன் தான் கூப்பிடணும். என்னது? அண்ணன் கூப்பிடணுமா? நான் கூப்பிட மாட்டேன். ஏன் கூப்பிட மாட்டேன்? முதலாளின்னு கூப்பிடுறப்ப அண்ணன் கூப்பிடுறது அதை விட சூப்பரா தானே இருக்கு. இல்ல மேடம், நான் அப்படி கூப்பிட மாட்டேன். என்னது கூப்பிட மாட்டியா? ராஜேஷ், ராஜேஷ். எதுக்கு இவ்வளவு கோவமா கூப்பிடுறா ராதா? என்ன பிரச்சனை? ஐயோ, என்ன சொதப்பல் நடந்தது தெரியலையே. ராஜேஷ், என்ன ராதா? யசோதாவோட புருஷன் எப்போ வராரு? அதான் 5 நாள்ல வந்துடும் ஃபோன் பண்ணார்ல. இவ மாமாவை முதலாளி முதலாளின்னு கூப்பிடுறா. புருஷன் முன்னால அப்படி கூப்பிடுறது நல்லா இருக்கும்னு எனக்கு தோணல. அதனால அவ புருஷன் பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதலாளின்னு கூப்பிடுறதுல உனக்கு என்ன ராதா பிரச்சனை? இதுக்கு போய் எதுக்கு என்ன கூப்பிட்டு இம்சை பண்ணிட்டு இருக்க? எப்படி? நான் ஒரு முக்கியமான ஃபைல்ஸ் தேடிட்டு இருக்கேம்மா. நான் இம்சை பண்றேனா? எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருக்கேன். மாத்தி கூப்பிடுன்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாவ. என்ன யசோதா, மேடம் எப்படி கூப்பிட்டு சொல்றாங்களோ அப்படி கூப்பிட்டு போயேன். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? மேடம் இவர அண்ணன் கூப்பிட சொல்றாங்க. கூப்பிடவா சார்? அது வந்து வாங்கோனா போங்கோனா உட்காருங்கோனான்னு கூப்பிடலாம்ல. ப்ராப்ளம் சால்வ்டு. அதெல்லாம் என்னால கூப்பிட முடியாதுப்பா. பாத்தியா பாத்தியா எவ்வளவு திமிரா சொல்றான்னு. அச்சா, நான் ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டேனே. எங்க அம்மா யசோதா கிட்ட சத்தியம் வாங்கல செத்து போயிட்டாங்க. என்ன சத்தியம் வாங்கினாங்க என் மாமியாரு? எங்க அம்மா கல்யாணம் வரப்போ இவங்கள கூட வந்தாங்கன்னு சொன்னல. அப்போ எப்ப பார்த்தாலும் அப்பாவை அண்ணன் அண்ணனு கூப்பிட்டு இருந்தாங்கம்மா. பெத்த தாய் இப்போ உனக்கு அவ இவன் ஆயிடுச்சா? பொண்டாட்டி தாசனாவே ஆயிட்டடா ராஜேஷ். சரி, அதனால எங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, வேலைக்காரி அண்ணன் முறை வச்சு கூப்பிடுறது ஒரு மரியாதை இருக்காது. அதனால இனிமேல் முதலாளி முதலாளின்னு கூப்பிடணும்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டாங்க. என்னப்பா பேசாம இருக்கீங்க? அம்மா சத்தியம் வாங்கினாங்களே. ஆமாமா, சத்தியம் வாங்கிட்டாங்க உங்க மாமியாரு. அதனாலதான் யசோதா அப்படி கூப்பிட முடியாதுன்னு சொல்லுதுராதா. ஓ அப்படியா? அண்ணன் கூப்பிட வச்சா ஒரு சேஃப்டியா இருக்குமேன்னு பார்த்தேன். நிறைய லேடிஸ் அண்ணன் கூப்பிட்டு தான் தொந்தரவே வராம எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க. ஒருத்தர் எப்படி பாத்துக்கிறாங்க. யசோதா புருஷன் வரட்டும், அப்புறம் இருக்கு உங்களுக்கு. கடவுளே, இன்னைக்கு அந்த பூனை கண்ணு செல்வம் கண்டிப்பா அந்த ரீசார்ஜ் கடைக்கு வரணும். நான் அவனை பிடிச்சி போலீஸ்கிட்ட ஒப்படைக்கணும்.
கடவுளே, இந்த விஷயத்துல நீதான்பா என்ன காப்பாத்தணும். மோகினி, என்ன மோகினி ரோட்ல நின்னு சாமி கும்பிட்டு இருக்க? எந்த கோயிலும் கண்ணுல படல, எந்த சாமியும் இல்லையே. ஆபீஸ் போலையா? இல்ல கிஷோர், இந்த ஏரியால தான் அன்னைக்கு அந்த பூனைக்கண்ணி செல்வத்தை பார்த்தோம் நாங்க மிஸ் பண்ணோம். அவன் நிச்சயமா இந்த பக்கம் வருவான். நான் தினமும் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன் கிஷோர். இன்னைக்கு ஆபீஸ் கூட நான் லீவ் போட்டிருக்கேன். எல்லாம் சரி, இப்படி பார்வையில படாம நின்னா உன்னை பார்த்தா ஓடிட மாட்டானா மோகினி? இல்ல, நான் இங்க நிக்க மாட்டேன், கொஞ்சம் மறைஞ்சுதான் நிப்பேன். சரி, நீ கிளம்பு கிஷோர். உன்னை அவன் ஏற்கனவே ரெஸ்டாரண்ட்ல பாத்திருக்கான். இப்ப பிடிக்கத்தான் வந்திருக்கோன்னு நினைச்சு ஓடிட்டு போறான். நான் உனக்கு ஹெல்ப்பா இங்கே இருக்க மோகினி. இல்ல கிஷோர், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ முதல்ல கிளம்பு. அவன் சந்தேகப்படாத மாதிரி சாமர்த்தியமா நின்னுதான் அவனை பிடிக்கணும். ஒரு பொண்ணா தனியா நின்னு பிடிச்சிடுவியா மோகினி? ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் ஆகாது கிஷோர், நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. சரி மோகினி, நான் கிளம்புறேன். ஓகே, பை. நீ பூனக்கண்ணு செல்வத்தை பிடிக்க தான் ஆபீஸ்க்கு லீவ் போட்டு வந்தியா? நீ கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேனை விசாரிக்க போற நினைச்சுதான் நான் உன்னை ஃபாலோ பண்ணி வந்த மோகினி. எப்படியாவது பூனக்கண்ணு செல்வம் மாட்டினானா எனக்கு நிம்மதி. ஆமா, நீ பெரிய சிஐடி போலீஸ், உண்மையா கண்டுபிடிச்ச. போடி. ஏய் நில்லு. மரியாதையா நீயே போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடு. நீயே சரண்டர் ஆனினா தண்டனை குறையும். நாங்களா உன்னை புடிச்சு குடுக்குற மாதிரி பண்ணாத. சொன்னா கேளு. மியாவ். போடி. டேய் நில்லுடா. இந்த பூனைக்கண்ணு செல்வத்தை பத்தி உனக்கு தெரியாது. என்ன என்கிட்ட பயம் காட்டுறியா? கீதாவை கொலை பண்ணது உன் கௌதம் தாண்டி. வலிய விடுறி. ஏய் நில்லுடா. உனக்கு இவ்வளவு திமிராடி? அதுவும் என்கிட்டயேவா? தொலைச்சிருவேன். போடி. ஏய், பொம்பளைன்னு உன்னை பாக்குறேன். மைண்ட் இட். நில்லுடா. ஏய் விரா. ஏய் விரா அண்ணா. நில்லுடா. ஓடா. ஏய் விரா. நில்லுடா. விரா அண்ணா. என்னடா துள்ள? ஏய் 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 விரா. ஏய் விரா. நில்லுடா. ஏய் விரா அண்ணா. ஏய் விரா. ஏன் மோகினி இவனை பிடிக்க நீ தனியா வந்த? இல்ல ராமு, ராமு எனக்கு கை ஃப்ராக்சர் ஆயிருக்கும் போல இருக்கு. ரொம்ப வலிக்குது ராமு. தப்பிக்க பாக்குறேன். விரா ராஸ்கல். ஏய் விரா. வாடா. 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 முண்டமா வாடா. ஏய் விரா அண்ணா. போடா. ஏய் விரா அண்ணா. ஏய் ஏய் வாடா. ஏய் விரா. ஏய் விரா. ஆம்பளை கைய அவுத்து சண்டை போடுறான். ஏய் மாட்டடா நீ. விரா. மோகினி இவன் இனிமே தப்பிக்க முடியாது. கைய அவுத்து விட்டு பேசுறா. ஏய் வாயை மூடுடா. ஆம்பளை கைய அவுத்து விட்டு பேசுறா. தொலைச்சிருவேன்டா ராஸ்கல். சத்தம் போட்ட. ஏய் ஏய் மோகினி கை ரொம்ப வலிக்குதா? ஆமா ராமு, ஃப்ராக்சர் ஆனதா இப்படி வலிக்கும்னு சொல்லுவாங்க. பயங்கரமா வலிக்குது ராமு. ஆமா, நீ எப்படி இங்க வந்த? முதலாளி பேங்க் போயிட்டு வர சொன்னாரு. பேங்க் வேலையை முடிச்சிட்டு வர்றப்போ இந்த வழியா தான் வந்தேன். அன்னைக்கு பூனக்கண்ணு செல்வத்தை இங்க தான் பார்த்துட்டு போனமேன்னு யோசிச்சுக்கிட்டே வந்தேன். பார்த்தா அவன் உன்னை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு இருக்கான். கடவுளே பார்த்துதான் உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்காரு ராமு.
சரி மோகினி, நீ உட்காரு. இவனை முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடலாம். இவன் தான் கீதாவை கொலை பண்ணியிருக்காராமோ, அதனால தான் தப்பிச்சு ஓட பார்த்திருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா மோகினி, இவனை போலீஸ் 2 மிதி மிதிச்சாலே கொலையை நான் தான் பண்ணினேன்னு ஒத்துப்பான். வா மோகினி, வா போயிடலாம். வா வா உட்காரு உட்காரு. ஏறு மோகினி, ஏறு, போயிடலாம். சார், சாரி சார், கிளம்பி வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். என்ன காலையில் நல்லா தூங்கிட்டியா? ஆமாம் சார், நம்ம ஸ்டேஷன்ல இருந்தே காலையில் 5 மணிக்கு தான் சார் கிளம்பி வீட்டுக்கு போனேன். நானும் 5 மணிக்கு தான் ஏன் போனேன், சீக்கிரம் வரல. உடம்பு கொஞ்சம் அசதி அதிகமாயிடுச்சு சார், எப்படி தூங்கணுன்னே தெரியலங்க சார். இதுக்கு தான்யா போலீஸ்காரன்னா தொப்பி போட்டு நிக்கணும், தொப்பை போட்டு நிக்க கூடாதுன்னு சொல்றது. தொப்பை இருந்தா பிரிஸ்கா இருக்க முடியாதியா? சார், வேலையை ஆரம்பிக்கிறப்ப டீ வந்துருச்சு சார். நேரம் பார்த்து கரெக்டா வந்திருக்கியா சார்? மனசுக்குள்ள இருக்கிறத கூட கரெக்டா கண்டுபிடிச்சிடுறீங்க சார் நீங்க. டீயை சாப்பிடியா? சக்கரை கம்மியா போட்ட டீ எனக்கு கொடுப்பா. ஏட்டையா, இந்த தொப்பைக்குள்ள ரொம்ப நாளா உனக்கு என்ன இருக்குன்னு டவுட்டா இருக்குல்ல? ஆமா சார். தொப்பைக்குள்ளார சக்கரை கொழுப்புன்னு நிறைய ஸ்டாக் இருக்கியா? சூப்பரா சொன்னீங்க சார். சார், ரொம்ப தீவிரமா யோசிக்கிறீங்க போல இருக்கு. என்ன விஷயம் சார்? அந்த கீதா கொலைகேஸ் தான்யா ரொம்ப இழுத்துக்கிட்டே போகுது. நம்ம திறமைக்கு ரொம்ப சவாலா இருக்கியா? கொலைகேஸ் சம்பந்தமா நிறைய பேரை விசாரிச்சிருக்கமே சார். யார் மேல சார் உங்களுக்கு ரொம்ப டவுட் வருது? பர்டிகுலரா ஒருத்தர் மேலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியலையா? இந்த கேஸ் ரொம்ப இழுக்குதுயா. பூனகண்ணு செல்வம் தீவிரமா கீதாவை லவ் பண்ணியிருக்கான். அவன் தான் கொலை பண்ணியிருப்பான்னு தோணுது. ஆனா அவன் நம்ம கிட்ட நடிக்கிறான். சோ அவன் கொலை பண்ணியிருப்பான்னு நினைக்க தோணுது. கிஷோர் கீதாவை மிரட்டியிருக்கான், அதனால அவன் கொண்டு இருப்பானோன்னு தோணுது. சமீபத்துல விசாரணை பண்ணதுல ராமு மேலேயும் ஒரு டவுட் இருக்கு. சார், அவர் உங்க ரிலேட்டிவ் சார். உங்க மருமகளோட அக்காவை கல்யாணம் பண்ணவரு. யோ, என்னோட ரிலேட்டிவ் இருந்தா கொலை பண்ண மாட்டானா? சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஒண்ணுதான்யா. நான் எப்படி ராமுவை சந்தேகப்படுறேன்னா, கௌதமும் மோகினியும் சேர்ந்து வாழ்ற வரைக்கும் நாம குழந்தை பெத்துக்க கூடாதுன்னு ராமுவும் அவன் மனைவி சீதாவும் முடிவெடுத்திருக்காங்க. அப்படின்னா அவர் நல்லவர் தானே சார்? இரியா, அவசரப்படாத. இவங்க இப்படி குழந்தை பெத்துக்காம இருக்கிறது அந்த வீட்டுல இருக்க சீதாவோட அம்மா சரோஜா, அதான்யா என் சம்பந்தி, அவங்களுக்கு பிடிக்கல. அவங்க ராமுவும் சீதாவும் சீக்கிரமா குழந்தை பெத்துக்கணும்னு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில கீதா கௌதமுக்கு கல்யாண முடிவாயிருக்கு. இந்த சமயத்துல தான் கௌதம் மோகினி சேர்ந்து வாழ்றதுக்கு இடைஞ்சலா வந்த கீதாவை ராமு தீர்த்து கட்டுறதுக்கு முடிவு பண்ணிருக்கான். இது ஒரு அவசரத்துல எடுத்த முடிவா கூட இருக்கலாம். நான் சொல்றது புரியுதாயா? சார், ராமு தான் கொலை பண்ணாருன்னு வச்சுக்கிட்டா அவர் ஏன் சார் மோகினியோட சேர்ந்து உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு? இந்த பாயிண்ட் எங்கேயோ இடிக்குதே சார். யோ, கொலை பண்ணவன் சில சமயம் கொலையாளிய கண்டுபிடிச்சே தீரணும்னு உணர்ச்சிகரமா பேசி நடிப்பாயா? இது ரொம்ப ஓல்டு டெக்னிக். பட் எப்பவுமே கொலைகாரனுக்கு கோல்டா இருக்கிற டெக்னிக் இது. கொலைகாரனை கண்டுபிடிக்க சும்மா கூட சுத்துற மாதிரி நடிக்கலாம் இல்ல சார்? எப்பவுமே எதையுமே ஒரு டிஃபரெண்டான கோணத்துல பாக்குறீங்க சார். கோணம் மட்டும் வித்தியாசமா இருக்க கூடாதியா? அந்த கோணத்தை பல பேர் மேலையும் சந்தேகமா திருப்பணும். என்ன சார் சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியலையே சார். புரியுற மாதிரி சொல்ற கேளுங்கட்டேயா, வாங்க. இந்த போட்டோல இருக்க யாரோ ஒருத்தன் தான் கொலையாளி. இவரா இருக்கலாம். சார், இவர் ஜெயில இருக்கிற கௌதமோட அப்பா சார். சார், இவர் எப்படி சார் சந்தேகப்படுறீங்க? இவர் கௌதம் அப்பாவா இருந்தாலும் ஒரு பிசினஸ்மேன். கௌதம் கீதாவை கல்யாணம் பண்ண போனது இவருக்கு பிடிக்கல. பொண்டாட்டியை எதிர்த்துட்டு கல்யாணத்தை தடுக்கவும் தைரியம் இல்ல. எப்பவுமே பிசினஸ்மேன் எந்த பிரச்சனையா இருந்தாலும்
அடியாளுங்களை வச்சு சால்வ் பண்றவங்களா தான் இருப்பாங்க. இவங்க நேரடியா கொலை பண்ண வாய்ப்பில்ல. பட் பணம் கொடுத்து ஆளை வச்சு கொலை பண்ணிருக்கலாம். நாம விசாரணை பண்றப்ப இவர் கொஞ்சம் பதட்டமா தான் இருந்தாரு. நெக்ஸ்ட் இவராகவும் இருக்கலாம். இவர் தான் சார் கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு சார். அன்னைக்கு ஸ்டேஷனுக்கு வந்து ஸ்பெஷல் ரூம்ல வச்சு விசாரிச்சோம்ல, அப்பவே ரொம்ப தடுமாறினார் சார். கீதா வேற இந்த ஆளை பத்தி டைரியில எழுதி வச்சிருக்கு சார். ஆமையா, அடுத்தது இதை பாரு. இவனா கூட இருக்கலாம் சார். இவன் தான் சார், இவன் தான் சார், இவன் தான் கொலை பண்ணிருப்பான் சார். சார், காதலிச்ச பொண்ணு கிடைக்கலன்னு கொலை பண்ணிருப்பான் சார் இவன். இரியா, இந்த போட்டோவும் பாரு. இவனா கூட இருக்கலாம். ராமு மேல 2 டவுட் இருக்கு. கொலை நடந்த சமயத்துல கெஸ்ட் ஹவுஸ் கேட்டு பக்கம் பைக்ல போயிருக்கான். அது சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கு. 2வது டவுட்டு, வாட்ச்மேன் கூட தொடர்புல இருக்கான். அவனுக்கு பணம் வேற அப்பப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கான். இது ராமுவை ஃபாலோ பண்ண ஒரு ஆள் போட்டிருந்தல, அவன் கொடுத்த தகவல் இது. சார், யார சார் ராமுவை ஃபாலோ பண்ண போட்டிருக்கீங்க? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாதியா? சாரி சார். இந்த போட்டோ பாரியா. சார், நிச்சயமா இவன் தான் சார் கொலை பண்ணிருப்பான். கோவில்ல வச்சு கீதா கிட்ட நீ ஊரை விட்டு ஓடி போயிரு, இல்ல உன்னை கொன்னுடுவேன்னு மிரட்டிருக்கான் சார். மோகினி இப்ப இவன் வீட்டுல தான் தங்கி இருக்கா சார். அவளுக்கு நல்லது பண்றதுக்காக இவன் கொலையை பண்ணிருக்கலாமே சார். ஒவ்வொருத்தர் மேலையும் உனக்கு டவுட் வருது இல்லையா? இதான் இந்த கேஸ்ல இருக்க சிக்கல். இந்த 5 பேர் இல்லாம 6வதா ஒருத்தர் கூட கீதாவை கொலை பண்ணிருக்கலாம். இந்த 6வது நபர் யாரா இருக்குன்னு உனக்கு தோணுதாயா? சார், மீனாட்சி சுந்தரம் அனுப்புன கூலிப்படை ஆள்ல ஒருத்தன் தான் சார் இந்த போட்டோல இருக்கணும். ரொம்ப புத்திசாலியா நீ, வெரி குட். ஆனா இந்த 6 பேர்ல கீதாவை யார் கொலை பண்ணிருப்பாங்கன்னு முடிவுக்கு வர முடியலையா? யார் கொலைகாரன்ற கேள்விதான் என்ன தூங்க விடாம பண்ணுதியா? சார், ஒண்ணு மட்டும் உறுதியா தெரியுது சார். என்னையா? கௌதம் நிச்சயமா நிரபராதி தான் சார். யோ, அது உறுதியா தெரிஞ்சதுனாலதான் நான் இவ்வளவு வேகமா குற்றவாளியை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு நிரபராதி ஜெயில இருக்க கூடாதியா? இவங்கள யார் கீதாவை கொலை பண்ணிருப்பாங்க?